கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு டின்னர் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தோசையும் சட்னி சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு மிளகாய் கிள்ளி விட்டு சாம்பாரும் கொஞ்சமா கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இங்க லீவுக்கு பாப்பா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தி வந்து அதுல என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவே விட வேணாம்னு சொல்லி இருக்குதுக்கா, எனக்கு வந்து ஸ்கூல் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா, நீ அவ்வளோ நல்லா படிக்கிறியா, படிக்கிறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கானா, அப்படிலாம் இல்லக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது ஜாலியா இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. எனக்கு அப்படியெல்லாம் தோணதே இல்லையடி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா, அப்போ வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னா, அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையலன்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு இப்பதான் வந்து 9th படிக்கிறா, பட் அவ சொன்ன அந்த வார்த்தை யோசிச்சு பார்க்கும்போது தான் இல்ல கரெக்ட் தானே, நமக்கு ஸ்கூல்ல வந்துட்டு கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ் அமையல தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் காண்டாக்ட் இல்ல, ரொம்ப க்ளோஸா ஒரு 2 பேர் கூட இருந்தேன். அது வந்து ஒரு கட்டத்துல நாம வந்து ரொம்ப எவ்வளவு இறங்கி போனாலும் நம்மள ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அதுல இருந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்த மாதிரி இருந்ததுனால நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.